இது தேவியோட திருமாங்கல்யம். இது தேவிக்கு சேர்த்து 2015 சேர்த்தோம். இந்த த்ரெட்டெல்லாம் கொஞ்சம் பழசாயிடுத்து. இப்போ அதை மாற்ற போகிறேன். ஏற்கனவே தேவிக்கு எல்லோ த்ரெட்டு திருமாங்கல்ய சரடு சேர்த்துருக்கேன். இப்போது இதை சேஞ்ச் பண்ணி நல்ல அந்த சரடு சேர்த்து அது கூட நாட் போட்டு திருப்பி சேர்த்துடலாம். இதை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் இன்றைக்கி தான் அது கட்டியிருக்கேன். அந்த ஃப்ரெஷ்ஷாக இதில் நியூ த்ரெட் போடுறதுக்காக இதை எடுத்துட்டுருக்கேன். இப்போ மாற்றிட்டும் திருப்பி சேர்த்துடுவேன். இது எனக்கு இந்த வாழ்நாளில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு நான் என்ன பெருசாக இந்த ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்து சாதிச்சேன்னா, எனக்கு தேவியை பண்ணுற அளவுக்கு என்னை குவாலிஃபைடாக ஆக்கியிருக்கா. அவளுக்கு திருமாங்கல்யம் சேர்க்குற அளவுக்கு என்கிட்ட இருக்கிறத என்னோடய அம்மா எனக்கு போட்ட திருமாங்கல்யத்தை எனக்கு வீடு இல்லாததுனால அதை நான் முடிஞ்சு வச்சுருந்தேன் எல்லோ துணியில். ஆனால் எனக்கு வீடு மாற்றிகிட்டே இருக்கிறதுனால ஒரு பயம் வந்துடுது, எங்கேயாவது தொலைச்சிட போகிறோன்ட்டு. அதனால அதை கடையில் கொடுத்துட்டு புது திருமாங்கல்யம் வாங்கி தேவிக்கு சேர்த்தது. மீதியெல்லாம் இந்த பொட்டு திருமாங்கல்யம் நந்தினிக்கான கிஃப்ட்லேருந்து பண்ணது. இந்த சரடை நானே என்னுடைய சம்பாத்தியத்தில் எனக்கு கிடைச்சதை பண்ணியிருக்கேன். நான் அது ஒரு 10 கிராம்ஸு. ஸோ எனக்கு இத்தனை வருஷம் நான் சர்வீஸ் பண்ணி எனக்கு என்ன தான் நான் சாதிச்சிருக்கேன் அப்படின்னா, எனக்கு நிறையா பூஜை பண்ணுறதுக்கான ஒரு தருணத்தை தேவி எனக்கு கொடுத்துருக்கா. அவளே ஆற்றுக்கு வர்றதுக்கான ஒரு தருணத்தை கொடுத்துருக்கா. என்னோட ஞாபகங்கள் அத்தனையும் நான் தேவிக்காக செலவு பண்ணி என்னோட டைம் எல்லாம் அவளுக்கு கொடுத்துருக்கேன். அவள் எனக்கு எப்போ டைம் கொடுத்துருக்காளோ அந்த டைம் எல்லாம் அவளுக்காக கொடுத்துருக்கேன். அப்புறம் அது போக நான் பேஷண்ட்லாம் போய் பண்ணியிருக்கேன், ஆற்று வேலையும் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தேவி என்னை நல்லா ஒரு ஹனிபீ மாதிரி ஓட வச்சுருக்கா வாழ்க்கையில். இப்போ நான் அவளுக்காக செய்யறதுக்கான ஒரு தருணத்தை எனக்கு கொடுத்துருக்கா. இப்போது நான் அதை மனசில் நினச்சிட்டு அது மாதிரி பண்ணிட்டு வரேன். தேங்க்யூ. சர்வமங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த தெரப்பி இதனால தான் எனக்கு ஸ்ரீவித்யா உபாசனை அப்பயே 2014 அவள் நிறைய கேட்டா. என்னால் ஃபீஸ் 10,000 தான் கொடுக்க முடிஞ்சுது. அந்த ஆசிரமத்துக்கு குருக்கான காணிக்கையாக ஸ்ரீவித்யா மந்திரத்தையும் எங்கள் 3 பேருக்கும் கொடுத்தா. அதில் எனக்கு தான் தேவி நிறைய சொல்கிற அளவுக்கு பாக்கியத்தை கொடுத்துருக்கா. இப்போ என் பொண்ணும் சொல்லிட்டு வரா. அவளுக்கும் புரிஞ்சிருக்கு. இப்போ அவளும் புரிஞ்சுட்டு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. எப்பெல்லாம் அவளுக்கு டைம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. மந்திரங்கள்லாம் குரு கொடுத்த மந்திரங்கள்லாம், அதாவது ஸ்ரீவித்யா மந்திரம் பேசிக்காக கொடுத்த ஒரு 4 மந்திரத்தை அவளும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. நான் அதே சொல்லிட்டு வந்துட்டே இத்தனை வருஷம் நிறையா வந்துட்டுருக்கேன். ஆனால் இப்போ நிறைய டைம் இப்போது இருக்கிறதுனால நிறைய ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஸ்ரீவித்யா மந்திரத்தை இன்னும் நிறைய சொல்லணும். இப்போ எனக்கு பிபியும் நல்லா குறைஞ்சிருக்கு. ஸோ அது காத்தால் எழுந்து நான் அதுக்கான கிறிஸ்டல் மாலை வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்துட்டு அதை சொல்லணும். அதில் சொல்ல அந்த மந்திரம் சீக்கிரம் நிறைய அது விருத்தி ஆகும். தேங்க்யூ. சர்வமங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திரம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே.